ஒரு லாங் டேர்ம் காம்பவுண்டிங் ஸ்டாக்கோட சார்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 45 டிகிரி ஆங்கிளில் இருக்கும். உதாரணத்துக்கு ஏஷியன் பெயிண்ட்ஸு, பிடிலைட்டு, நெஸ்ட்லே இந்த மாதிரியான கம்பெனி வந்து லாஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் சார்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீப்பாக 45 டிகிரி ஆங்கிளில் இருக்கும். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிற ஸ்டாக்கும் ஒரு கோர் காம்பவுண்டிங் ஸ்டாக்காக இருந்திருக்கு இத்தனை வருஷத்தில் இன்னைக்கு ரெஞ்சுக்கும். இந்த ஸ்டாக் லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் மட்டும் 500% மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. வெல்கம் டு லாங் டேர்ம் கோர் காம்பவுண்டிங் ஸ்டாக் சீரிஸ் பார்ட் 2. இந்த ஸ்டாக் நேம் சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸ் கம்பெனி லிமிடெட். இந்த கம்பெனி இருக்கக்கூடிய பிஸ்னஸ் NBFC, அதாவது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த கம்பெனி ப்ரொவைட் பண்ணக்கூடிய லோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜராக வெஹிக்கல் ஃபினான்ஸ் லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க, ஹோம் லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க, லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க, மீடியம் அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ் லோன், கஸ்டமர் அண்ட் ஸ்மால் என்டர்பிரைஸ் லோன், செக்யூர்ட் பிஸ்னஸ் அண்ட் பர்சனல் லோன் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக இருக்கட்டும் இல்லை 10 இயர்ஸாக இருக்கட்டும், ஏன் இவ்வளோ தூரம் க்ரோ ஆகிடுச்சு அப்படின்றதுக்கு முக்கியமான காரணம் இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் கண்டினியூஸாக வந்து க்ரோ ஆகிட்டே இருந்தது. அதனால் இந்த கம்பெனியோட இயர்னிங்ஸ் பர் ஷேர் 2020 12 ரூபாயில் இருந்து இப்போ கரண்ட்டாக மார்ச் 2025 இந்த கம்பெனியோட இயர்னிங்ஸ் பர் ஷேர் 50 ரூபாயாக இருக்குது. ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கு 500% ரிட்டர்ன் தந்திருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஃபியூச்சரில் ரிட்டர்ன் தருமா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, ஒரு கோர் காம்பவுண்டிங் ஸ்டாக் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாக் எடுக்கிறோன்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கோட ஃபியூச்சர் கைடன்ஸ் எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் அந்த ஸ்டாக் இன்னமும் க்ரோ ஆகுமா அப்படின்றது இருக்குது. ரீசெண்டாக நடந்த கான்காலில் இருந்து ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இதனால் இந்த ஸ்டாக் வந்து இன்னமும் காம்பவுண்டிங்காக வாய்ப்பு இருக்குது. அது என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். நம்பர் 1, இந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் வந்து AUM growth வந்து 20 to 25% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் 2, நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து அடுத்து வரப்போகிற குவார்ட்டர்ஸில் 12 to 15 BPS பாயிண்ட்ஸ் அளவுக்கு ஃபினான்ஷியல் 2026 இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெரிய பாசிட்டிவ். இதை தாண்டி இந்த கம்பெனி ரீசெண்டாக வந்து கோல்ட் லோனும் வந்து ப்ரொவைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கோல்ட் லோனோட செக்மெண்ட் வந்து ஃபியூச்சரில் அதிகப்படியாக க்ரோ ஆக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போனா இந்த கம்பெனியில் ரிஸ்கே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா NBFC கம்பெனியில் இருக்கக்கூடிய ரிஸ்க் தான் இந்த கம்பெனிலேயே வந்து இருக்குது. ஸோ யூஸ்வலாக RBI வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இவங்களோட செக்மெண்ட், அதாவது நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி சப்போஸ் NBFC கம்பெனிக்கு RBI வந்து ஸ்ட்ரிக்டான ரெகுலேஷன்ஸ் வந்து கொண்டு வராங்க, இல்லை கோல்ட் லோன் செக்மெண்ட்டுக்கு ஸ்ட்ரிக்டான ரெகுலேஷன் கொண்டு வராங்கன்னா கண்டிப்பாக இந்த கம்பெனியோட சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் டிக்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த ப்ரைஸில் இந்த கம்பெனியை வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் அடிப்படையில் எப்படி இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். டிசிஷன் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாக்கோட PE ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை, அதாவது 38 அப்படின்றது வந்து இப்போ கரண்ட்டாக வந்து 33 வந்து இருக்குது. இது மீடியன் PEயோட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ரெண்டாவது, டெக்னிக்கல் அடிப்படையில் இந்த ஸ்டாக்கில் வந்து கோல்டன் கிராஸ் ஓவர் வந்து நடந்திருக்கு. லாஸ்ட் 6 மந்த்ஸே வந்து நடந்திருக்கு. ஸோ ஸ்டில் இந்த ஸ்டாக் வந்து நல்லா மூவ் ஆகிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லலாம். இந்த ஸ்டாக்கோட ரிசல்ட் பேஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டாக் இன்னமும் மூவ் ஆகுமா இல்லையா, இல்லைனா இதுலேருந்து கொஞ்சம் ஃபால் ஆகிட்டு மூவ் ஆகுமா அப்படின்றது பொறுத்து இருந்து பார்க்கலாம். சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸ் கம்பெனி லிமிடெட் அப்படின்ற இந்த ஒரு ஸ்டாக்கை நீங்கள் ஒரு லாங் டேர்ம் கோர் காம்பவுண்டிங்காக பார்க்குறீங்களா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.